Hi, this is Madan from Wonderland. What is share market? ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதை பற்றின ஒரு பேசிக்கான வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு, அல்லது எக்ஸிஸ்டாக ஷேர் மார்க்கெட்டில் நான் ட்ரேடிங் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த பிகினிங், அதாவது ஏலேருந்து Z வரைக்கும் போகிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வெல் நோன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீகாலாக தான் இருக்குமே ஒழிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது. ஸோ புதுசாக உள்ள வந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வெல்கம் அண்ட் உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு வண்டர்லேண்ட். வாட் இஸ் ஷேர் மார்க்கெட்? ஷேர் மார்க்கெட்னா என்னங்க? ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, வாட் எவர் இட் மேபி, ஒரு மெடிக்கல் ஷாப், ஒரு ஜுவல்லரி ஷாப், அல்லது ஒரு ஜவுளி கடை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜவுளி கடையை வச்சுக்குவோம். இந்த ஜவுளி கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வர்த்தகம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மொத்தமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ், துணிகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மார்ஜின் வச்சுட்டு அந்த மார்ஜினுக்கு மேல ஒரு ப்ராஃபிட் வச்சு அதை அதிக விலைக்கு விற்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருள் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியும், எந்த இடத்துல நம்ம துணி வாங்கிட்டு வந்தோம், யாருக்கிட்ட நம்ம விற்க போறோம். ஸோ ஹூ இஸ் அவர் பையர்ஸ், நான் எங்க வாங்குறேங்கிறதும் நான் யார்கிட்ட விற்கிறேங்கிறதும் ஒரு விஷயம் தெரியும். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு எல்லா தொழிலுக்குமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பொருந்தும். இது நாட் ஒன்லி ஃபார் அந்த ஜவுளி கடை, மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும், வேற எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு நிறுவனத்துக்கு உண்டான பேசிக்கான விஷயம் இதுதான். ஒரு பொருளை ஒரு குறைவான விலைக்கு வாங்கி நமக்கான ஒரு விற்பனை விலையை, ஒரு ப்ராஃபிட்டை வச்சு அங்க விற்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான வந்து ஒரு தொழில் நடைமுறைன்னு சொல்லுவாங்க. இதை ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் பிசினஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. நார்மலா இப்ப பொதுவான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு தொழில் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது கூட கம்பேர் பண்ணி, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு லிஸ்டட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன், அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கும் பொழுது அந்த நிறுவனத்துடைய பங்குகளை வாங்கி விற்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எப்படி ட்ரேடிங் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம இப்போ வந்து கிளியரா பார்க்க போறோம். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நார்மல் பிசினஸ்க்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான். ஸோ நார்மல் தொழிலில் அந்த பொருளை உங்க கண்ணால பார்க்க முடியும், கையால தொட்டு பார்க்க முடியும். பட் வேற கம்பேர்ட் டு ஷேர் மார்க்கெட்டிங், அந்த கம்பெனிஸோடைய ஷேர்ஸை வந்து நீங்க வாங்கி விற்கிறீங்க, எல்லாமே டிஜிட்டலாக தான் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் இருக்குமே ஒழிய இந்த மாதிரி நிறுவனத்துக்கும் இதுக்கும் உண்டான ஒரே ஒரு வித்தியாசம் அது ஒண்ணுதான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துடைய ஷேர்ஸை குறைவான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிற ஒரு டிரான்சாக்ஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஷேர் ட்ரேடிங்ல ட்ரேட் பண்ணணும்னா முதல் விஷயம், அந்த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்கனைசேஷன், அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்து அந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆயிருக்கணும். ஸோ வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு மளிகை கடையில போய் நம்ம வந்து மளிகை வாங்கணும், பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வீட்டுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு போவோம் அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம். ஸோ நமக்கு தேவையான அரிசி, பருப்பு, சர்க்கரை இதையெல்லாம் நம்ம எங்க வாங்குறோமோ அந்த இடத்த தான் வந்து ஒரு மளிகை ஷாப் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் சொல்லுவோம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய பங்குகளை நம்ம வாங்கி விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா எங்க போய் வாங்க போறோம் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அந்த இடத்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் 2 பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா செபியோடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வரும். என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ், எந்தெந்த நிறுவனம் அப்படிங்கறத எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, ஒன்று பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் ரொம்ப பழமையான எக்ஸ்சேஞ்ச் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கக்கூடிய பிஎஸ்சி தான். இதுக்கு அப்புறமா வந்தது தான் என்எஸ்சி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன், ஒரு பப்ளிக் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களையே வந்து அதில் லிஸ்டட் பண்ணிக்கிட்டு ட்ரேடிங்க்கு உள்ள வருவாங்க.
ஸோ இதுதான் வந்து முறையான ப்ராசஸ். அப்போ இந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய கம்பெனிஸை வாங்கி விற்கிற நிகழ்வுகளை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும், இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லிஸ்டட் ஆகும், அது வந்து அதுக்கு பேர் என்ன, ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐபிஓ ப்ராசஸ்ல இருந்து செகண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு ஷேர் ட்ரேடிங் வாங்கி விற்கிற நிகழ்வு, அதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி மார்க்கெட்டையும் இந்த ஐபிஓ பத்தியும் பண்றதுக்கு முன்னாடி எது இருந்தா நம்மளால இதை வாங்கி விற்க முடியும் அப்படின்னா, நார்மலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் நமக்கு நிச்சயமா வேணும். அந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ஐபிஓனா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன, இதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஸ்டே வித் அஸ்.